வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கருத்து கணிப்பில் வெளியானது அதிர்ச்சி தகவல். ரஜினிக்கு வைக்கப்பட்ட ஆப்பு, அதிரடியாக மாறிய அரசியல் களம். இந்த 3 விஷயங்களை தான் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ முதல்ல ரஜினி மேட்டரை பேசுறதுக்கு முன்பாக கருத்து கணிப்பு என்னன்றத பார்த்துடலாமா? முதல்ல இந்த போஸ்டரை பாருங்க. இந்த போஸ்டர்ல என்ன வந்திருக்கு ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது, உதயசூரியனுக்கு 20 வாக்குகள், அதிமுகவுக்கு 1 வாக்குகள், அப்புறம் தவேகாவுக்கு 10 வாக்குகள் இருக்கு. இதுல அதிமுக தப்பு பண்ணிடுச்சா, இல்ல அதிமுக போன்ற ஒரு அமைதியான கட்சியை தமிழக மக்கள் புறக்கணிக்கின்றார்களா என்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது எனக்குள்ள. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்பது திமுக வெற்றி பெறும் என்ற நிலைதான் இருக்கிறது. 2ஆம் இடத்துல விஜய் வர்ற மாதிரி தெரியுது. இந்த கருத்து கணிப்புடைய முடிவு எல்லோருக்கும் பேரதிர்ச்சியா இருக்கக்கூடியது. 52 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட ஒரு கட்சி மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு செல்வாக்கு எழுந்திருக்கு பாருங்க. இதுக்கு காரணம் 5 ஆண்டு காலத்துல உட்கட்சி பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதனாலதான் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல இந்த 5 ஆண்டு காலத்துல மக்கள் பிரச்சனைக்காக களத்துல இறங்கி போராடாத காரணத்தினாலதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி சரியா அமைக்கல, அதனாலதான் இந்த பிரச்சனை சொல்ல வரீங்களா? இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு முதுகல துரோகிகள் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இந்த பின்னடைவு அதிமுகவுக்கு ஏன்? இன்னைக்கு வந்த தவேகா கூட 10 வாக்குகள் வாங்குது. நான் நோட்டாக்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்றவன் 2 பேரு, ஆனா அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவன் அப்படின்னு சொல்றவன் ஒருத்தன். ஆனா மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்றவங்க 20 பேர். அதிமுக எங்க மிஸ் பண்ணிச்சு, இல்ல அதிமுகவை மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்களா? எதிர்கால அரசியலுக்கு இது நல்லதா கெட்டதா? அதிமுக பாஜக கூட்டணியினாலதான் இந்த மாதிரி ஒரு நிலையா, இல்ல பாஜக சொல்றத எடப்பாடி பழனிசாமி கேட்கல அதனாலதான் இந்த நிலையா? எதனால இந்த பிரச்சனை? சோ இந்த முடிவுக்கு யார் காரணம் என்பதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். இது மொத்தமே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய நிலவரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சென்னை திருவெற்றியூர் தொகுதியில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பினுடைய நிலவரம். மாலை மலரானது நேரடியாக கருத்து கணிப்பை எடுத்து போட்டு காட்டியிருக்காங்க. இதுல நிறைய மாற்று கருத்துக்களும் இருக்கிறது. என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு ஆதரவா உள்ளவங்க கிட்டே போய் கருத்து கேட்கிறாங்க, விஜய்க்கு ஆதரவா உள்ளவங்க கிட்டே போய் கருத்து கேட்கிறாங்க. இல்லனா திமுக மற்றும் தவேகாக்கு ஆதரவா உள்ளவங்களை மட்டுமே தொகுத்து இங்க போட்டிருக்காங்க. அதிமுக ஆதரவா இருக்கிறவங்கள போடல. ஏன் தெரியுமா? விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியை டிக் அடிச்சிருக்காரு. அமித்ஷாவை 14ஆம் தேதி போய் சந்திக்க போறாரு. அதிமுக பாஜக கூட்டணியோடு தவேகாவும் வந்து இணைய போகுது. இப்படி ஒரு மாபெரும் கூட்டணி இணைந்தால் அது திமுகவுக்கு பேர் அதிர்ச்சியா இருக்கும், மண்ணை கவும். அதனால அதை தடுக்கணும் என்பதற்காக விஜய்க்கே செல்வாக்கு ஓவரு, அவரே 2ஆம் இடம் வருகின்றார். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக மீண்டும் அழிந்து போன அதிமுக பாஜகவை தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு ஒரு இமேஜை உருவாக்குறதுக்காக தான் காசு கொடுத்து எல்லா ஊடகத்துக்கிட்டையும் போய், அதுலயும் முன்னணி ஊடகங்களே போய் கருத்து கணிப்பு எடுத்து விட்டு திமுக இருக்கின்ற செல்வாக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழறாங்க. இது பொய்யான கருத்து கணிப்பு என்று சொல்ல வரீங்களா? ஏன்னா நேத்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கூட தாய் மாதிரி வந்து 5000 கொடுத்தாரு, என் பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு அதுதான் காரணமா இருந்தது, திமுகவை தவிர்த்து யாருக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஒரு புதிய கருத்து கணிப்பு அவங்களும் விட்டாங்க. சோ இவையெல்லாம் பார்க்கும்போது திமுக தவேகா இது 2 தான் களத்தில் இருக்குது. அதிமுக அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன கட்சியை காப்பாற்ற விஜய் போறாரா அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. ஊடகம் பெய்டு பெர்மிஷன் தான் பண்ணுது. விலை போன ஊடகத்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்றியே அப்படின்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல வரீங்க? இந்த கருத்து கணிப்பு தொடர்பாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. 2வது கமலஹாசனை பற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுகின்றேன். ஏன்னா தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்படி சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறதுக்கு காரணம் குற்றவாளிக்கு பயம் இல்லை, தொடர்ந்து குற்றச்செயல்கள் நடக்கிறது, குற்றச்செயலை காவல்துறை கட்டுப்படுத்தவே இல்லை. ஆனா இந்த கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் என்ன பதிவை போட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா, சாந்தமா கோபப்படாம இருந்துட்டா
நதி சுத்தமாயிடுமா? அந்த நதியை யார் சுத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. ஒரு தனி மனிதனா இருந்து என்னால பாத்தீங்கன்னா வீடு கட்டிக்க முடியும், நிலத்தை உழுதுக்க முடியும், நான் பள்ளிக்கூடம் கட்டி பாடம் நடத்த முடியுமா, சாலை போட முடியுமா, நான் எல்லோருக்கும் ஹாஸ்பிட்டல் கட்டி நடத்த முடியுமா, சட்டம் ஒழுங்க நான் பராமரிக்க முடியுமா, என் வீட்டு பிரச்சனையை பார்க்கலாம், அடுத்த வீட்டு பிரச்சனையை போய் நான் தலையிட முடியுமா? அதுக்கு தானே வரி கட்டி கவர்மெண்ட்டை நம்ம நடத்துறோம். அந்த கவர்மெண்ட் ஆனது இந்த நதியை சுத்தம் பண்றது, இந்த ஏரியை சுத்தம் பண்றது, இந்த சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துது, இதெல்லாம் செய்யணுமா இல்லையா? ஆனா இந்த கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க தவறிட்டோம். குழந்தைகளையும் அப்புறம் பெண்களையும் பாதுகாக்க தவறின இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்தும் பயனில்லை, அதோட என்ன கருத்து பேசினாலும் அதுல பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லவங்க எல்லாம் கோபப்படாம அமைதியா இருக்காங்களாம். அதனால தான் விளாத்தி குளத்துல பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வெட்டி படுகொலை செஞ்சாங்களாம். ஏன்னா நல்லவர்கள்லாம் அமைதியா இருக்காங்களாம். சரி, நீ தான் நல்லவனாச்சே, நீ மக்கள் பிரச்சனைக்காக எத்தனை நாள் களத்துக்கு வந்து போராடின சொல்லுங்க கமல். ஏதாவது போராட்டம் இந்த ஆட்சியில இவர் வெளிவந்து இல்ல ஆளும் அரசாங்கத்துக்கு நட்பு ரீதியா போய் இதெல்லாம் தப்பு நடக்குதுன்னு சுட்டி காட்டி இருக்கின்றாரா? இப்ப கூட அரசாங்கத்திற்கு தோல்வின்னு சொல்லல, நாம குழந்தைகளும் பெண்களையும் ஒரு சமூகமா காப்பாத்தலையும். ஊடக நேத்தெல்லாம் கூட அதை தான் விவாதம் பண்ணிட்டு இருக்குது. ஒரு தனி மனிதனுக்கு பொறுப்பு இல்லாத பொழுது, இந்த சமூகத்துக்கு பொறுப்பு இல்லாத பொழுது அரசாங்கத்தின் மீது குறை சொன்னா எப்படிங்க அப்படின்னு எல்லா ஊடகம் பாத்தீங்கன்னா இங்க ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப காவல்துறை எதுக்கு, அதிகாரம் படைத்த கவர்மெண்ட் எதுக்கு அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? அப்புறம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சாக்கடையெல்லாம் வச்சிருக்கிறதுனால தான் 32 வருஷத்துக்கு முன்பாகவே மகாநதி திரைப்படத்துல அட சாக்கடை ஓடுது, நான் ஒண்ணு கடிச்சா என்ன, நான் காரி துப்புனா என்ன அப்படின்னு பேசிக்கிட்டே போறான். இன்னைக்கும் நிலைமை அப்படிதான் இருக்கிறது. இங்க பெண்களையும் குழந்தைகளையும் மதிக்காத சமூகம் திருந்தாத வரைக்கும் எதுவுமே உட்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்குநேரி, விளாத்திக்குளம், நேத்து ஓட்டேரி, அப்புறம் பாத்தீங்கன்னா கோட்டூர், அப்புறம் செங்கல்பட்டு, இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடந்த குற்றங்கள் அத்தனைக்கும் சமூகம் தான் காரணம் அப்படின்னு நம்முடைய கமல் சொல்லிட்டு, எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த பொறுப்பும் கிடையாதுப்பா, கவர்மெண்ட்டுக்கெல்லாம் எந்த பொறுப்பும் கிடையாதுப்பா, நீங்க மக்கள் தானே, உங்களுக்கெல்லாம் அக்கறை என்ன இருக்குது, நீங்க பெண்களை மதிக்க மாட்டீங்க, நீங்க குழந்தைய மதிக்க மாட்டீங்க, அப்ப இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்படின்னா திமுக அரசாங்கம் தப்பே பண்ணலையா? ஒரு சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் இப்படி அறிவாலயத்தில் போய் அடிமையா இருந்துட்டு வாட்ச்மேன் வேலை செய்யக்கூடிய கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் நடந்தா ஆளுகின்ற அரசாங்கத்தை கேள்வி கேட்கின்ற துணிச்சல் இல்லாம சமூகம் பாத்தீங்கன்னா பெண்களை பாதுகாக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாரு நம்முடைய கமலஹாசன். 48 மணி நேரத்துல 12 பாலியல் குற்றங்களாம் தமிழகத்துல. என்ன பண்ணுது இந்த அரசாங்கம், யாராவது கேட்க முடியுதா? அப்புறம் இந்த போட்டோ பாருங்க, இந்த அரசாங்கத்தை ஈஸியா ஏமாத்தலாம். அதனால்தான் நம்ம கமலஹாசன் கூட அந்த கவர்மெண்ட்டை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டார். இப்பேற்பட்ட சூழ்நிலையில கவர்மெண்ட் தன்னுடைய தவறை உணரவே உணராது. முட்டு கொடுக்குறானே கமலஹாசன் தான், கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை, சமூகம் தான் திருந்தணும் அப்படின்னு முட்டு கொடுக்குறான்ல, அப்புறம் கவர்மெண்ட் எப்படி திருந்தும்? அதனால தன்னுடைய தவறை உணராத வரைக்கும் கவர்மெண்ட் இதை சீர் செய்யாது. அதனால கமலஹாசன் போன்றவங்க எல்லாம் கட்சி வச்சு நடத்தத்தை விட அழகா திமுக நினைச்சிட்டு எப்பா நான் திமுக ஊப்பியாவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தப்பு கிடையாது. இந்த கேனை பாருங்களேன், இந்த கேனு குடிநீர் கேன் தானே, 20 லிட்டர் உங்க வீட்டுக்கு போடுறாங்கல்ல. ஆனா இந்த கேன்ல பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு போறான். ஆனா பெட்ரோல் தட்டுப்பாடுப்பா, அதனால பெட்ரோல் போறதுக்காகவும் பெட்ரோலை பிடிச்சு வச்சுக்கிறதுக்காகவும் கேன் எடுத்துட்டு போறான்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் 1 லிட்டர் பெட்ரோல் போடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லப்பா 1/2 லிட்டர் பெட்ரோல் தான்பா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா தட்டுப்பாடு. ஆனா 1 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுகின்ற போது 20 லிட்டர் பெட்ரோல் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது அது பெட்ரோல் தட்டுப்பாடா? நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். 5 லிட்டர் கேட்டவனுக்கு 2 லிட்டர் தான் கிடைக்குதுன்னா தட்டுப்பாடு, 5 லிட்டர் கேட்டவனுக்கு 50 லிட்டர் கிடைக்குதுன்னா அது தட்டுப்பாடா? அப்ப யாரோ ஒருத்தர் புரளி கலப்பி விட்டாங்களா இல்லையா? சரிடா, இந்த கேனெல்லாம் வாங்கின்னு பெட்ரோல் எங்க எடுத்து வைப்பீங்க? டீசலை வீட்டுக்குள்ள வைக்கலாம், மண்ணெண்ணையே பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வைக்கலாம். ஆனா பெட்ரோல் எங்க வைப்பீங்க? ஆவி ஆகிட்டே இருக்குமே. நம்ம பெட்ரோல் போடுகின்ற போது கூட போன் பண்ணி பேசக்கூடாதுன்றாங்க தீப்பற்றும்னு. ஆனா வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு பெட்ரோலை எப்படி பாதுகாப்பீங்க? அசம்பாவிதம் நடக்காது. நம்ம சமூகமானது எனக்கு பணம் வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக பீதியை எங்கோ ஒரு எண்ணெய் டீலர் கலைப்பு விட்டானோ, இல்ல திமுக தவறுகளை மறைப்பதற்காக பெட்ரோல் டீசல் பற்றாக்குறை கலைப்பு விட்டானோ என்னவோ தெரியல.
நம்ம உலக அளவுல நம்ம நாட்டுக்கு எண்ணெய் கப்பலும் வந்துட்டு இருக்குது. நம்ம நாட்டிலும் 70 நாளைக்கு எண்ணெய் ஸ்டோரேஜும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கும்போது பெட்ரோல் தட்டுப்பாடு எங்கிருந்து வந்தது? ஒவ்வொரு பெட்ரோல் பங்க்லையும் போகின்ற போது எண்ணெய் தட்டுப்பாடு இல்லடா, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது யாரும் கேட்க மாட்டான். இந்த அம்மா சொல்றதை கேட்டு பாருங்களேன். ஏன்பா இப்படி பண்றீங்க? ஸ்டாக் எல்லாம் இருக்குப்பா, யாருப்பா சொல்றது? பொய்யான தகவலுக்கு இப்படி அலப்பற பண்ணலாமப்பா. எங்களை லேடிஸ் நாங்க வந்து நிக்கிறோம், யாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, மரியாதை இல்லாத நடத்துறாங்க. உண்மையா ஸ்டாக் எல்லாம் இருக்கு, ஸ்டாக் இல்லன்னு எந்த நியூஸ்ல வந்துச்சு? எந்த நியூஸ்ல வந்துச்சு? இதுதான் நிலைமை. ஆனா இதை புரிஞ்சுக்காம நேத்து 1000 ரூபாய்க்கு அநியாயமாக நாமளும் போய் பெட்ரோல் வாங்க வேண்டிய நேரம் ஏற்பட்டு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வாங்கி போயிட்டான்னு வச்சுக்கலாம், செயற்கையான தட்டுப்பாடு ஏற்பட்டு போடும். அப்புறம் நம்ம அத்தியாவசியம் போகும்போது நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் சொல்றேன், பெட்ரோலை வாங்கி பாதுகாக்காதீங்க, அது பாதுகாப்பாகவும் இருக்காது. இந்த மாதிரி 20 லிட்டர் கேனெல்லாம் பெட்ரோல் பிடிக்கின்ற போது சட்டப்படி குற்றம், இவனெல்லாம் கைது பண்ணணும். எப்படி விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரஜினி மேட்டருக்கு வருவோமே, நிறைய பேசிட்டோம். நம்ம ஆதிவாசினா பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நம்ம ரஜினி அவர்களை மிரட்டிச்சான், அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால ரஜினியை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வரல அப்படின்னாங்க. திமுக மிரட்டுமான்னு கேட்டீங்கன்னா திமுக மிரட்டும். ரஜினி கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது திமுக காரங்க கடுமையான விமர்சனம் வச்சாங்க. நாம் தமிழ் கட்சியும் அதே மாதிரி திமுகவும் ரஜினி மீது வைக்காத விமர்சனமே கிடையாது. பயங்கரமா மிரட்டினாங்க பொது தளத்திலேயே. அது ரஜினிக்கு பயத்தை தந்ததா இல்லையா என்பது ரெண்டாவது விஷயம். ரஜினியை மிரட்டினது என்னவோ உண்மைதான். நேத்து ஆர்ப்பாட்டத்தில் ஆதிவாசினா சொன்னார், ரஜினி பயந்தாரு, ஆனால் விஜய் பயப்பட மாட்டாரு திமுக எதிராக, அதான் அரசியல் களத்துல இன்னும் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டார். ஆஹா, திமுக ரஜினி மிரட்டவும் இல்லை, அப்படி மிரட்டினா பயப்படுற ஆளும் கிடையாது. இன்னைக்கும் ரஜினி பக்கத்துல வந்து அதிமுக மற்றும் திமுக ஆளுமைகள் பக்கத்துல உட்காந்து போட்டோ பிடிக்கணும், ரஜினி எங்களுடைய கூட்டத்துக்கு வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கக்கூடியவங்க தான் அதிமுக திமுக இருக்கிறவங்க. அதனால ரஜினியை மிரட்டுறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ரஜினி அரசியலிருந்து ஒதுங்குறாரு அப்படின்னு சொன்ன பிறகுதான் எல்லா பையனும் ரஜினியை தூக்கி வச்சு கொண்டாடினான். அவங்க எங்க விழாவுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சான். ஆனா கட்சி தொடங்குறான்னு சொன்ன பிறகு ரஜினிக்கு வராத அழுத்தங்களே கிடையாது, மிரட்டலே கிடையாது. அது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ரஜினி பயப்படுவாரான்னு கேட்டீங்கன்னா ரஜினி பயப்படுவார் தான். ஏன்னா அவரு சம்பாதிச்ச பணம் கோடிக்கணக்கானவை. அவர் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணியிருக்காரா இல்ல கர்நாடகாவில் முதலீடு பண்ணியிருக்காரா என்ற விஷயமானது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால பயப்படாத மனுஷன்லாம் கிடையாது, பயந்தவர் தான். ஆனா அவருக்கு உடல் உபாதைகள் இருந்தது. கொரோனா தருணம், இணை நோய் உள்ளவங்க கொரோனா தொற்று வந்ததுன்னா அவங்களை காப்பாற்ற முடியாது. அதனாலதான் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள் கூட இணை நோய் இருந்தனால உயிரிழந்து விட்டார். அதனால கொரோனாவை கண்டும் பயந்தாரு, திமுகவை கண்டும் பயந்தாரு. இரண்டாவது, இந்த வயசுல கட்சி தொடங்கணுமா என்றும் பயந்தாங்க. குடும்பத்தினர் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்தாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை தான். அந்த பிரச்சனையின் அடிப்படையில தான் ஒரு அரசியலுக்கு வரல. திமுகவுடைய மிரட்டலும் அதுல இருந்தது என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ரஜினியோ பயந்து செத்தார் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கின்ற ஆதரவு அன்னைக்கு ரஜினிக்கு இல்ல. ஏன்னா அவர் அரசியல் வர வேண்டியது 1995-96 காலகட்டத்தில் நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டாரு. அதனால காலம் மாறி அரசியலுக்கு வந்ததுனாலும் தொடர்ச்சியா அன்றைய காலகட்டங்களில் படங்கள் தோல்வி அடைஞ்சதுனாலும் அந்த தருணத்தில் நம்ம அரசியலுக்கு போறது சரியா இருக்குமா என்று குடும்பத்தினர் சொன்னாங்க. ரஜினி யோசனை பண்ணாரு, அதனால அரசியலுக்கு வரல. திமுக மிரட்டலை எப்படி சமாளிக்கிறது என்று நினைச்சாரு. சோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு ரஜினியை திமுக மிரட்டிச்சு, அதை பயந்தாரு. அவர் அரசியலுக்கு வரல. அவர் கோழை தான், பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டாரு, தொடர்ந்து பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவர் யாருக்கும் பணத்தை அள்ளியும் கொடுக்க மாட்டாரு, கிள்ளியும் கொடுக்க மாட்டாரு. ஸோ அதனால ரஜினி ஒன்றும் யோகியம் கிடையாது என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். ஸோ ரஜினி அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்தா இப்ப இருக்கின்ற அரசியல் களம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா மாற்றம் அடைந்திருக்கும். அந்த மாற்றத்தை தடுத்தது திமுகவா என்று கேட்டீங்கன்னா திமுக தான். நாம் தமிழ் கட்சி திமுக ரெண்டு பேர் தான் ரஜினி வராததுக்கு காரணம். இதை ரஜினியே விளக்கம் அளிப்பார்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆதவஜினா சொன்னது உண்மைதான். திமுக ரஜினியை மிரட்டிச்சு, அவர் அரசியலுக்கு வரல. ஆனா ரஜினிக்காக முட்டு கொடுக்குறவங்க அத்தனை பேரும் வந்து அவருடைய ரசிகர்களாக இருப்பாங்க. மற்றபடி யாரும் இருக்க வாய்ப்பில்லை. உங்களுடைய கருத்தை இந்த வீடியோ தொடர்பாக சொல்லுங்க. நன்றி.